வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, குஷியில் எடப்பாடி பழனிசாமி ஏன் குஷியில் இருக்கணும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் பொதுவெளியில் சில விஷயங்களை பேசிக்கிட்டு வராரு. அதை கேட்ட உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு ஏக குஷி. என்ன பேசிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அந்த மனுஷன் திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனுஷன் பேசுகிற விஷயத்தை கேட்டு எடப்பாடி பழனிசாமி குஷியாக இருக்கிறாருன்னா, அப்போது ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்ன்ற விஷயம் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக திராவிட சாம்ராஜ்யம் சாய்கிறது. ஒரு குடும்பம் தமிழகத்தை கைப்பற்றி வைத்திருந்தது, தமிழகமானது விடுபடுகிறது. யாரால அப்படின்னு பார்க்கும்போது விஜயால் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த தமிழகம் விடுபடுகிறது, திராவிட சாம்ராஜ்யம் சாய்கிறது என்றால் அப்ப விஜய் தானே ஆட்சிக்கு வருவாரு அப்படின்னு தானே சண்முகம் சொல்ற மாதிரி தெரியும் உங்களுக்குலாம். ஆனா ஆக்சுவலா அது கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு அரசியல் கணக்கை போட்டு சண்முகம் அவர்கள் பேசத்தை வச்சு குஷியா இருக்கிறாருங்க. தமிழகத்துக்கு விடிவு காலம் வருது. அதை பற்றி தான் விரிவா பார்க்க போறோம். நம்ம அதுக்கு முன்பாக சண்முகம் அவர்கள் பொதுவெளியில் பேசுகின்ற அந்த காணொலியை நீங்க பாருங்க. ஒரு முக்கியமான வேண்டுகோள், காப்பிரைட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், சண்முகம் அவர்கள் பேசின விஷயத்தை என்னால் முழுமையாக தர முடியாது, கொஞ்சம் தான் தர முடியும். ஆனால் அவர் பேசுகிற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி போடுறேன். நான் வழக்கமாக திமுக தாங்க ஓட்டு போடுவேன். ஆனால் என் பேரப்புள்ள என்ன படிக்கிறான்னு கேட்டேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். என் பேரப்புள்ள தாத்தா இந்த குறை நீ விசிலுக்கு ஓட்டு போடுங்க. இது 3ஆம் கிளாஸ் படிக்கிறது, ஓட்டு கேட்குது. கேன்வாஸ் எங்க நடக்குதுன்னு பாத்துங்க. நீங்க எல்லாம் என்ன ஆரம்பிக்கவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்தை. அங்க வீடுகள்ல 3ஆம் கிளாஸ் குழந்தை தாத்தா கிட்ட, தாத்தா நீ இவ்வளவு நாள் எதுக்கு வேணாலும் போட்டுரு, இந்த முறை விசிலுக்கு போடு. அவர் என்ன சொல்றாரு, சார் என் பேரப்பிள்ளையே வாயை தொடர்ந்து கேட்கும் போது நான் இவ்வளவு நாளா உதயசூரியனுக்கு போட்டாலும் இந்த ஒரு முறை மாத்தி போடலாம்னு நினைக்கிறேன் சார். ஏயா பேரப்பிள்ளையே வாயை தொடர்ந்து கேட்டான் சார். இந்த மாதிரி எத்தனை பேரு குறவு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ண போறாங்க? சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, திமுக பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா 5000 ரூபாயை தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் பாசம் தான் வேலை செய்கிறது. எப்படி பாசம் வேலை செய்யுது என்ற விஷயத்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா ஒரு முதியவரை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் என்னவெல்லாம் செஞ்சிருக்குது அப்படின்றதெல்லாம் கணக்கெட்டு பார்ப்பேன். ஏன்னா திமுக அரசியல் தெரியும், அதிமுக அரசியல் தெரியும், 2 பேருடைய கட்சியும் ஆட்சி செய்த விதம் தெரியும். அதனால 2 பேர்ல யாருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முதியவர் முடிவெடுப்பார். ஆனால் அவங்க பேரை கேட்பதனால இப்போ திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு முதியவர்களும் ஐயோ பேரனே கேட்டுட்டானே, நாம் எப்படி மாற்றி போட முடியும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு தவேக்காக ஓட்டு போடுறாங்க. இது ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதை சண்முகம் அவர்களே சொல்றாரு. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாண்டும் 3ஆவது கூட படிக்கல, அதெல்லாம் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா வாக்கு கேட்க ஆரம்பித்தாட்டாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், மற்ற கட்சிகளாக இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்டு கேட்க கூட நம்ம போல. நாம மக்களுக்காக களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய வாண்டுகள் திமுக ஓட்டு போடாதுமா, எல்லாம் தவேக்காக ஓட்டு போடுமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி எத்தனை பேர் காலவாரம் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சண்முகம் அவர்கள் பேசுறார். இந்த சூழ்நிலை அதிமுகக்குள்ள இல்ல, அதையும் பதிவு பண்ணுகின்றார். இப்ப அதிமுக காரன் வீட்டில் இருக்குல்ல, அந்த குழந்தையானது நீ யாருக்கு ஓட்டு போட போற அப்படின்னு கேட்கும்போது நான் அதிமுக ஓட்டு போட போறேன் அப்படின்னு அந்த பெரியவர் அந்த குழந்தைகிட்ட சொன்னா கூட அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அதிமுகவை எதிரியா நினைக்கல. அதிமுகவும் தவேக்காவும் ஒன்னா இருக்கிறாங்கோ. அதனால தான் நம்ம மாமா விஜய் பார்த்தீங்கன்னா அதிமுகவை விமர்சனம் பண்ண மாட்டாரு. எம்ஜிஆர் நல்லவர்னு சொல்றாரு, ஜெயலலிதா நல்லவங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கட்சி வச்சு நடத்துறவங்களும் நல்லவங்க தான் போல இருக்குது. அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தாவும் அதிமுக ஓட்டு போட்டு போலாம், ஆனால் திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடக்கூடாது. அந்த குழந்தையினுடைய இமேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா,
திமுக தான் எதிரி, திமுக தான் தீய சக்தி. மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நட்பு சக்தியாக அந்த குழந்தை பார்க்குது. அதனால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க கிட்ட அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் நச்சரிக்கலை. ஆனால் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்கிற குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா கிட்டலாம் ரொம்பவே நச்சரிக்குது. ஸோ இதை கூட்டணியில் இருக்கக்கூடிய சண்முக அவர்களே வெளியே சொல்கிறார். அதனால் எடப்பாடி பழனிசாமி நல்லா குஷியில் இருக்கிறாரு. திராவிட சாம்ராஜ்யமானது சாய்கிறது. எனக்கு தெரிந்து இந்த முறை திமுக தோத்தா அதற்கு பிறகு எழுந்து வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரிப்பா, ஒவ்வொரு குழந்தையும் அந்த குடும்பத்தில் நம்ம விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ விஜய்க்கு தானே வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா எகுரும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அங்கே தான் அண்ணாமலை வந்து நிற்கிறார். ஏன்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற போது திமுகவில் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தை சொல்கிறதும் மீறியும் வந்து அதிமுக ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பாங்க என்ற மனநிலை இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் எப்போதுமே சரி ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோண்டா, ஆனால் கூட்டணி பலமாக இருக்குடா, ஆனால் இவங்க ஏற்கனவே ஆண்டு இருக்காங்கடா, ஏற்கனவே நல்லது செஞ்சுருக்காங்கடா, இவங்க ஆட்சியில் அமைதியாக இருந்ததுடா, தமிழகம் பெண்கள் பாதுகாப்பாக இருந்ததுடா, அதனால் விஜய்க்கு ஓட்டு போட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அவன் எப்படி இருப்பானோ அவன் எப்படி ஆட்சி பண்ணுவானோ நமக்கு தெரியாது. ஆனால் அதிமுக ஆட்சியை பார்த்துருக்குறோம். குறைகளை சொன்னால் காது குத்து கேட்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஆட்சி செய்தாங்க. அவங்க எம்எல்ஏக்களும் அவங்களுடைய எம்பிக்களும் அமைச்சர் பெருமக்களும் டே எங்கடா போற வாடா அப்படின்னு கூப்பிட்டா கூட தன்மையாக பதில் சொல்கிறவங்க. ஆனால் திமுக கார மாதிரி அடாவடி பண்ணுறவங்க கிடையாது. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால எப்போதுமே சரி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்ற மனநிலையானது இன்னைக்கும் இருக்கிறது பெரியவங்க மத்தியில். விஜய்க்கு வீட்டில் இருக்கிறவங்க 2 பேர் ஓட்டு போட்டா மீதி இருக்கிற 2 பேர் அதிமுக ஓட்டு போடலாண்டா அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. எந்த ஒரு பரிசாத்தமும் நாம விஜய் வச்சு செஞ்சிடக்கூடாது என்று மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைக்கின்றார். 2வது, தமிழக மக்கள் பற்றி விஜய்க்கு புரிதல் இல்லை. ஏன்னா விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும் விஜய், ஆனால் அவர் விமர்சனங்களை எதிர்கொள்ளவே தயங்குறாரு. அதனால்தான் வீட்டை விட்டு அவர் வெளியே வர மாட்டாரு. வெளியே வந்தால் ஏதாவது விமர்சனங்கள் எழுமோ, பத்திரிகையாளர்கள் வந்து நம்முடைய செயல்பாடுகள் தொடர்பாக கேள்வி எழுப்பிடுவார்களோ, பத்திரிகையாளர்களுக்கு நாம் பதிலளிக்க வேண்டி வருமே, எதை பேசுறது எதை உடுறது, நம்ம பேசினா அது ஏதாவது சர்ச்சை ஆயிடுமா, இப்படி வீட்டிலேயே முடங்கி இருக்கின்றாரு. இப்படி முடங்கி இருப்பது அப்படி அரசியலுக்கு நல்லதே கிடையாது. திடீர்னு ஒரு பொது மேடையில் ஏறுறாரு, அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்த உடனே கை தட்டுறாங்க. ஆனால் கை தட்டுறவங்க விஜய் பேசுகின்ற கருத்தை கேட்டு கை தட்டுறாங்களா இல்லை விஜய்க்காக கை தட்டுறாங்களா என்ற விஷயத்தை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா விஜய் பேசுறத கவனிக்காம கை தட்டுறாங்கன்னா அவங்க விஜய்க்கு ஓட்டு போட வந்தவங்க கிடையாது, விஜயை பார்க்க வந்தவங்க. அதனால் இந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க முடியாது. 2வது, விஜயும் வந்து முதிர்ச்சி இல்லாமல் பேசுறாரு. என்ன முதிர்ச்சி இல்லாமல் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, விஜய் மீது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ விமர்சனம் வைக்கின்ற பொழுது அது ஏதோ தன்னை திட்டுறது தமிழக மக்களையே திட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன திட்டினா தமிழக மக்களை திட்டுற மாதிரி, நீங்க என்னையா திட்டுறீங்க, தமிழக மக்களை தான் திட்டுறீங்க, எனக்கு அரசியல் தெரியல என்று சொல்வது தமிழக மக்களுக்கு அரசியல் தெரியல என்று சொல்றீங்க, மொத்தத்தில் விஜய் இடத்துல விலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது தமிழக மக்களை. ஸோ இப்படிதான் எம்ஜிஆர் சொன்னீங்க, எம்ஜிஆருடன் அந்த கூட்டத்தை சொன்னீங்க, ஆனால் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு, அதனால என்ன திட்டுறது தமிழக மக்களை திட்டுற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் எஜமானர்கள் எங்களை யாரு ஆள வேண்டும் என்று சொல்லிட்டு பொறுமையா காத்திருக்காங்க. விஜய் சொன்னாலும் உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, அள்ளி கொடுத்தாலும் திமுக பக்கம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. எடப்பாடியார் போயிட்டு வாக்குறுதி கொடுத்தாலும் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க என்று அலசி ஆராய்வாங்க. அதனால எஜமானர்களை பொறுத்த வரைக்கும் தங்களை ஆள போறவங்க யார் என்பதை பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ந்து ஒரு சுய பரிசோதனை செய்து ஓட்டு போட காத்திருக்காங்க. விஜய் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு சரியா தவறா என்று பார்த்து அந்த குற்றச்சாட்டுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர் விஜய். ஆனால் அதை எதிர்கொள்கின்றாரா, எதிர்கொள்ளலையே அப்படின்னு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அடிப்படையை வச்சு மக்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கப்பா. விஜய் அவர்கள் தான் திமுக வீழ்த்துவார் என்றால் எத்தனை ஊர்ல கட்டமைப்பு இருக்குது, எத்தனை ஊர்ல வேட்பாளர் இருக்காங்க, எத்தனை ஊர்ல நிர்வாகி இருக்கிறாங்க. ஸோ ஓட்டு போடலாம் என்ற ஆர்வம் இருக்கும், ஆனால் அந்த வாக்குகள் பூத்தில் போய் விழணுமே. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்பாகவே கட்சி தொடங்குறாரு, ஆனால் நிர்வாகிகளை போடல, பூத் கமிட்டியை போடல. ஸோ தன்னுடைய திரை கவர்ச்சி மூலமாகவே
அரசியலில் வந்தவர் அதுவே தனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் பாண்டிச்சேரியை பற்றி பேசுகிறாரு, டெல்லியை பற்றி பேசுகிறாரு. டெல்லி என்பது சென்னை போன்ற ஒரு நகரம், பாண்டிச்சேரி என்பது சென்னை போன்ற ஒரு நகரம். அங்கே மேயரா நின்று சுயேட்சா கூட வெற்றி பெறலாம். ஸோ அந்த மாதிரி கள அரசியலில் தமிழ்நாடு போன்ற ஒரு பெரிய மாநிலத்தை ஒப்பிட்டு பேசுகிறாரு. சத்தியமாக அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து சொல்கிறாருங்க. சரி, விஜய் மீது என்னெல்லாம் விமர்சனம் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நம்முடைய நல்லக்கண்ண ஐயா அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனால் நல்லக்கண்ண ஐயா அவர்களுடைய உடலுக்கு வந்து நம்ம விஜய் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். அப்படி மலரஞ்சலி செலுத்துகின்ற தருணத்தில் ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்லக்கண்ண ஐயா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது போய் பார்த்தாரா? எல்லா தலைவர்களும் பார்த்தாங்க. சித்தாந்த எதிரியாக இருக்கலாம், ஏன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர் ஆகிவிட்டார். நல்லக்கண்ண ஐயா அவர்களை தேர்தலில் தோக்கடிச்சவரே வந்து பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். ஆனால் அவர் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்து விட்ட பிறகு அங்கே நம்ம நல்லக்கண்ண ஐயா அவர்களை போய் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி எதிரெது சித்தாந்தம் கொண்டவங்க கூட நல்ல மனுஷனை போய் பார்க்கணும் என்ற ஆசை இருந்தது. அதே மாதிரி தான் நம்ம விஜய் அவர்கள் கூட வந்து பேசினார். எங்கள் வேலூரில் தான் பேசினார். சினிமாக்காரன் யாரையுமே தோக்கடிக்கல, நல்லக்கண்ண ஐயாவை தோக்கடிச்சதும் ஒரு அரசியல்வாதி தான், நம்ம காமராஜர் ஐயாவை தோக்கடிச்சதும் நம்முடைய ஒரு அரசியல்வாதி தான். அதனால் சினிமாக்காரன் வந்து அத்தனை பேரும் முட்டாளும் கிடையாது, அரசியல்வாதி அத்தனை பேர் நல்லவங்க கிடையாது, அரசியல்வாதி அத்தனை பேர் அறிவாளியும் கிடையாது. அதனால் வாழ்கின்ற நம்மளுடன் வாழ்கின்ற நல்லக்கண்ண ஐயாவை தோக்கடிச்ச அரசியல்வாதி பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது, சினிமாக்காரன் மீது தான் உங்களுக்கு வந்து கவலையா, அவன் மீது தான் சேற்றவாரி வீசுவீங்களா அப்படின்னு பேசியிருந்தார். நல்லக்கண்ண ஐயா இவ்வளோ நல்லவர் என்றால் உயிரோடு இருக்கும்போது பார்த்துருக்கலாமே. விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு வந்த நம்ம விஜய் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது நலம் விசாரித்தாரா? ஸோ பனையூர் அரசியல், பனையூர் பங்களாலே வந்து பார்த்தீங்கன்னா எப்போது விழுந்து கிடப்பாரு. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இறந்து விட்ட பிறகு ஒரு சினிமா தனமான கவர்ச்சி அரசியலை எப்போதும் முன்னெடுக்கின்றார். அது அரசியல் களத்தில் நிலைத்து நிற்காது, மீண்டும் சினிமா நடிக்கத்தான் அவர் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களும் இருக்கின்றார்கள். கள யதார்த்தம் விஜய்க்கு தெரியல, அதனால தான் கட்டமைப்பை உருவாக்கலை. ஸோ கட்டமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய அதிமுக திமுக பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு போகிற வாக்குகளையே திருப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேலூரில் பேசுகின்ற பொழுது எங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல, நாங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா காசுக்காக ஓட்டு போட மாட்டோம், எங்கள் வாக்கு விஜய்க்கு தான் என்று சத்திய பிரமாணமே வாங்கினாரு. ஸோ ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நச்சரிப்பதன் மூலமாக திமுகவுக்கு விழ வேண்டிய வாக்கு அது விஜய்க்கு போகுது, அதிமுகவுக்கு விழ வேண்டிய வாக்கு அது அப்படியே அதிமுகவுக்கு போகுது. ரெண்டாவது, திமுக ஆதரவு வாக்கு விஜய்க்கு போகுது, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளும் விஜய்க்கு போகுது. அப்போது அதிமுக ஓரளவு பலவீனம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு போகுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிமுக ஆதரவு வாக்குகள் அப்படியே விழுதில்லை. தமிழகத்தில் அதிமுக தான் பெரிய கட்சி. அந்த கட்சி 4-3 உடைஞ்சா கூட எந்த தருணத்திலும் சரி பிரதான எதிர்கட்சியாக வரும். 2021 தேர்தல் எடுத்துங்கோ, 2024 தேர்தல் எடுத்துங்கோ, அப்போ கூட சரி அதிமுக 3ஆக இருந்தது. சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி, பன்னீர், இது நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் சட்டமன்ற தேர்தல் 2021 எடப்பாடி, டிடிவி, சசிகலா 3ஆக இருந்தது. இப்படி 3ஆக உடைந்த பிறகு கூட அதிமுக எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்கார்ந்தது. ஜெயலலிதா அவர்கள் கூட தோக்கின்ற தருணத்தில் வெற்றி பெறாத அளவுக்கு அதிமுக கூட்டணி 75 இடங்களில் பெற்றது. அதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கி நிலையாக இருக்கிறது, குறைந்தபட்சம் ஒரு 25% இருக்கும். அதே மாதிரி பாஜக வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி எங்கேயுமே சிதறாது. ஏன்னா பாஜக வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மோடியை நம்பி வந்தது, அண்ணாமலையை நம்பி வந்தது. ரெண்டாவது, பாஜக கொள்கையை நம்பி வந்தது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தான் எதிர்ப்பு அதிகம் திமுக விட. ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு பாஜக பின்னாடி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், குழந்தை சொன்னாலும் சரி, குட்டி சொன்னாலும் சரி, அவங்க கொள்கையை மீறி திமுகவுக்கோ விஜய்க்கோ ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து தாத்தா கிட்ட சொல்லுது, பா ஓட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், திமுகவுக்கு ஓட்டு போடுற அந்த தாத்தாவுக்கு கொள்கை கிடையாது. ஆனால் பிஜேபி இருக்கிறவனுக்கு கொள்கை இருக்குது, அவன் கொள்கை பிடிப்பால் வந்திருக்கிறான். அதனால குழந்தை சொன்னாலும் விஜய்க்கு போட மாட்டான், குட்டி சொன்னாலும் விஜய்க்கு போட மாட்டான், அவன் கொள்கைக்காக ஓட்டு போடுறவன். அதனால் 100% பாஜக இருக்கக்கூடிய வாக்கு அப்படியே அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதிமுக வாக்கு பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால
இந்த தேர்தலில் அசால்ட்டா வெற்றி பெற்று விட்டோம். விஜய் வந்தது அதிமுகவுக்கு பலவீனம்னாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய, அதுவும் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு தலைவரே சொல்றாரு, இன்னும் எத்தனை பேர் இப்படி சென்டிமெண்ட் காரணமாக திமுகவுக்கு நாமத்தை போட போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவரே வேதனைப்படுறாரு. ஸோ இப்படி திமுக வாக்குகள் காலி ஆவதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஏக குஷி தான். அது மட்டும் இல்லை, 10,000 ரூபாய் வேறு அறிவித்திருக்கின்றார். ஸோ இலவசங்களும் திமுகவுக்கு வருகின்ற வாக்கு இடம் மாறுவதாலும் அதிமுக ஆட்சியை பிடிக்குது, அதனாலேயே குஷியா இருக்கிறார். ஸோ இணையத்தில் இந்த வீடியோ செம்ம கலக்கலாக இருந்தது, அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். ஸோ அதிமுக வெற்றி பெறுமா? நான் சொன்னதை வச்சு சொல்லுங்க, இல்லை கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி.